ஏண்டா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த அக்கா கடைசியில் காருக்கே வந்து நின்றுச்சு பார்த்தியா? நல்ல வேலைடா, அம்மா வந்து நம்மளை வெளியே போக சொன்னாங்க. இல்லைன்னா அம்பிட்டு தான் இன்றைக்கி அந்த அக்கா கார் தூக்கிட்டு போயிருக்கோம். கிறுக்கிங்க வந்துட்டானே. வரட்டும்டா, இன்னைக்கு பார்த்துருவோம். விரட்டினே. என்னப்பா வண்டியை காணும்? நல்லா எடுத்துட்டு சுத்துறாங்க போலியே. நம்ம சொன்னா பொல்லாப்பு. நீங்க வண்டி எடுங்க. வரேன்ப்பா. வரேன்ப்பா. நாசமா போறவங்களா? அம்மா, டேய் வாடா வாடா, எப்படிடா இருக்க? ஆள் அடையாளமே தெரியல. குடு குடு. ஐ வாடா. என்னங்க? யார் குழந்தை? சண்முகன் பொண்ணு வந்திருக்கு. முருகேசன் கால் அமிச்சு வேகமா கூட்டியார சொல்லுங்க. அண்ணே வந்திருக்காரா? இல்லங்க, என்னன்னு தெரியல. நீங்க வேகமா வாங்க, உட்கார்ந்து இருக்கு. வாமா, சொல்றாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருமா உட்கார். பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். ஏதாவதுமா? ஒன்றும் கொடுக்கலையா? அப்பா வரலாமா? அப்பா தவறிட்டாரு. ஐயோ, என்னமா சொல்ற நீ? அப்பா ரொம்ப நாள் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டாக்டர் கிட்ட கேட்டப்போ கூட ஒன்னிலன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவோட சொத்து கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் யார்கிட்ட என்ன கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? ஏன்னா எனக்கு வேற யாரும் இங்கே தெரியாது. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கே கிளம்பி ஆகணும். போங்க. ஏயா கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதையே கோயிலுக்கு போகலாம்ல? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள். அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும். சரி, இந்த போனு தான் வேலை செய்யல. யாரையாவது அனுப்பி தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லைம்மா, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வரதில்லை. யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? ஐயா, ஐயோ, வாங்க. சண்முகம் பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாண்டா. என்ன பண்ண போறீங்க? அதாண்டா தெரில. சரி, நீ சாவியை கொடு. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. அந்த அக்கா காரை பற்றி ஏதாச்சும் கிடைச்சா? இது வரைக்கும் கேட்கல. ஆனால் எங்கள் அப்பா கொடுத்தெல்லாம் திருப்பி கொடுங்கப்பான்னு வந்திருக்கு. அதான்டா பத்திரத்தை எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன, அதை மட்டும் கொடுங்க, வச்சது பார்த்துக்கலாம். டே, எப்படின்னு தெரிஞ்சிடும்டா. அதெல்லாம் தெரிஞ்ச கேட்டுப்பாங்கல்ல. காரை பார்த்தா தானே பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பத்திரத்தை மட்டும் கொடுங்க. ஐயோ, போங்க போங்கன்றல. ஏய் இருமா, வண்டி தள்ளுறா. அம்மா, மொத்தம் 9 பத்திரம் இருக்கு. அப்பா என்கிட்ட கொடுத்து. என்னப்பா கணக்கெலாம் சொல்லிட்டு? கேட்க மறந்துட்டேன். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. சரிப்பா, நான் கேட்டுதான் சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன்ப்பா.
கொஞ்சம் இருமா. ஆ? உள்ள வாங்க. ஓமா. வண்டிய பத்தி மூச்சு உள்ள போல. தப்புயா, அப்பனே இழந்துட்டு வந்து நிக்குது. அதுவும் நம்ம புள்ள மாதிரி தான்ப்பா. வண்டி சாவி கொடுத்தனுப்பு. முருகேசா, டே முருகேசா, என்னம்மா? சாவியா கொடு. வண்டி சாவியா கொடு. கொடுத்தான். இந்தா. என்ன மா, உங்கள் அப்பா போகும்போது வண்டி இங்கே இருக்கட்டும்னு என்கிட்ட விட்டு போனார். மறந்தே போயிட்டம்மா. சாவி இந்தா இருக்கு. கார் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா சொல்லியிருக்காரு. வண்டி இங்க இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அப்பா உங்ககிட்ட இருக்கட்டும்னு விட்டுட்டு போனது நான் எடுத்துட்டு போய் நல்லா இருக்காது. அப்பா ஞாபகமா இங்க இருக்கட்டுமே. ஓ, கண்ணா, வீட்டுக்கு போயிடலாம். கொடு. அப்பா, காசுலாம் கொடுத்து என்னை வேற விட்டு போனா ஆக்காதீங்க. நீ எங்கள் வீட்டு பொண்ணு தாம்மா. பேத்தி பிறந்தோன்னு மோதிர வீட்டுக்கு வந்திருக்க. சட்டுன்னு எங்களால் எதுவும் செய்ய முடியல. வண்டி கொடுக்குறேன்னு நினைக்காத. பேத்திக்கு எங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போட்டுறாமா. இல்லப்பா. இல்லைம்மா, நான்